2.5 டம்ளர் போட்டிருக்குறோம். கேசரி கலர் இருக்குது, பிரியாணிக்கு கேசரி. நல்லா இதை வறுத்துக்கணும். வானொலி வச்சு நெய் ஒரு 75 கிராம் நெய் ஊற்றிக்கணும். கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு போட்டு கிஸ்மிஸ் முந்திரி போட்டு ஒரே ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு. அப்போ நல்லாயிருக்கும் வாசம். தண்ணி ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி. அந்த 2.5 டம்ளர் ரவைக்கு ஒரு 7 டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோம். கொஞ்சம் கேசரி போகும். ஸ்பூன் ஊற்றிருக்குது. ரவையை போட்டு நல்லா கிண்ட வேண்டியது. நல்லா கொஞ்சம் கொதிச்சு சர்க்கரை 1 டம்ளருக்கு 2 டம்ளர் சர்க்கரை. ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை. நல்லா சர்க்கரை போட்டு மெல்ட் ஆகி நல்லா தண்ணி கொஞ்சம் லிக்யூடாக வரும். அப்படியே கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சரியாக வந்துடும். கொஞ்சம் மில்க் மைட்டும் ஊற்றிருக்குறோம் நாங்கள். இருக்கும், இறுகத்தன்மை வராது. எல்லாமே கரெக்டாக போட்டேன். மில்க் மைட்டும் 1 ஸ்பூனும் ஊற்றிருக்குறோம். பிரியாணி